அண்மையில் இங்கிலாந்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற அங்கத்தவர், ஆனால் தமிழரசு கட்சியினுடைய பிரதி செயலாளர், அவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இது தவிர புலம்பெயர் அமைப்பு ஒன்றும் அதில் கலந்து கொண்டதாக அறிகிறோம். இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அந்த கூட்டத்தில் திரு சுமந்திரன் கலந்து கொள்வது தொடர்பாக கூட்டமைப்புக்கு அறிவிக்கப்படவில்லை. கூட்டமைப்பில் அது தொடர்பான விவாதங்களோ கருத்து பரிமாற்றங்களோ நடைபெறவும் இல்லை. இதற்கு முன்பாகவும் ஒரு கூட்டம் சிங்கப்பூரில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தான் இங்கிலாந்தில் இரண்டாவது கூட்டம் நடைபெற்றது. அது அவர்களே கூறுகிறார்கள், அது ரகசியமான ஒரு கூட்டம் என்று தான் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசிய விடயங்கள் என்னவென்று கேட்டால், நாங்கள் ஊடகங்களூடாக அவர்கள் ஊடகங்களுக்கு விடுத்த அறிக்கையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், தமிழ் மக்களுடைய உடனடி பிரச்சனைகள், தேர்தல் விடயங்கள் தொடர்பாக இவற்றை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தேர்தல் விடயம், உடனடி பிரச்சனைகள் ரகசியமான பேச்சுவார்த்தை நடக்க வேண்டிய பிரச்சனைகள் அல்ல. அவ்வாறான கூட்டங்கள் ரகசியமாக நடக்க வேண்டிய தேவையும் இல்லை. கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகளுடன் கூட இதை கலந்து கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால் அது நிச்சயமாக தேர்தல் என்ற அடிப்படையில் இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் தேர்தலுக்கு அப்பால், உடனடி பிரச்சனைகளுக்கு அப்பால் வேறு விடயங்களை பற்றி பேசுகிறார்கள் என்பது தெளிவாகின்றது. நான் நம்புகின்றேன், அவர்களுடைய இந்த வருகின்ற செப்டம்பர் மாதம் வர இருக்கக்கூடிய ஐநா சபையினுடைய அறிக்கை, அந்த அறிக்கை தொடர்பாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சருக்கு நிச்சயமாக ஒரு பாரியொரு பிரச்சனை இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் தொடர்பாக அந்த அறிக்கையில் வரக்கூடிய விடயங்கள் அது தமது அரசை எவ்வளவு தூரம் பாதிக்கும், தமது அரசினுடைய இராணுவ அதிகாரிகளை எவ்வளவு தூரம் பாதிக்கும், முன்னாள் ஜனாதிபதியை எவ்வளவு தூரம் பாதிக்கும், இதனால் நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஆகவே அதனை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுவது, அதனை கொஞ்சம் வரவிடாமல் செய்வது என்ற ஒரு அடிப்படையில் தான் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சருடைய பேச்சுவார்த்தைகள் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அதற்காக திரு சுமந்திரன் அவர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய GTF குளோபல் தமிழ் ஃபோரம் என்று சொன்ன ஒரு அமைப்பும் இந்த விடயத்திற்காக பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு அச்சம் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் இது தொடர்பாக திரு சம்பந்தன் அவர்கள் சரியான விளக்கங்களை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு இது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் கோரியிருந்தோம். ஆனால் இதுவரை அவ்வாறான விளக்கங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்வேன், இது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆகவே அது மாத்திரமல்ல, இந்த விடயம் தொடர்பாக புலம்பெயர்ந்த அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கூட இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டும். நான் எவ்வளவு தூரம் அவர்கள் இதனை புரிந்து கொண்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பது கேள்விக்குரிய விடயம். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேசுகின்றார். இப்பொழுது சொல்லப்படுகின்றது அவர்களுக்கான ஒரு உங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், முன்னர் ஒரு 400 சொச்ச பேருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது, இலங்கைக்கு வர முடியாத தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதில் இப்பொழுது GTF சேர்ந்த சில உறுப்பினர்களை தடை விலக்கப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். விலக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே அந்த வகையில் இவர்கள் ஒரு சிலரை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்த போகின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன், இது தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் கூட்டமைப்பில் நடத்தப்படவில்லை. நாங்கள் அதற்கு மாத்திரமில்லை, நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி, இதுக்கு முன்பாக அவர் கனடா சென்றிருந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு விடயத்தையும் அங்கு இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு தெரிவித்தார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே அவர் ஒரு திட்டவட்டமான பதிவு செய்யப்படவில்லை என்பது நிச்சயமாக அவருக்கு தெரியும், அதொன்றும் ரகசியமான விடயம் அல்ல.
ஆனால் அவர் போய் ஒரு மிக பாரிய ஒரு பொய்யை அவர் மிக சிம்பிளாக அது பதிவு செய்தாச்சு, மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கூறக்கூடிய ஒருவர் இங்கேயும் கூட இந்த இங்கிலாந்துக்கும் நாங்கள் கூட்டமைப்புடைய தலைவர்கள் சொல்லித்தான் வந்திருக்கிறேன் என்றது அது இன்னும் ஒரு அப்பட்டமான பொய். அவ்வாறான எனக்கு சட்டத்தரணிகள் பொய் பேசுவது என்பது அது நீதிமன்றங்கள் அது இயல்பானது. ஆனால் இவ்வாறான விடயங்களிலும் இப்படி பொய் பேசுவது என்பது நான் நம்புகின்றேன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் அவ்வாறு நடந்திருக்கிறது என்பதுதான் உள்ள விஷயம். நான் ஒரு தமிழ் கூட்டமைப்புடைய பேச்சாளர் என்ற வகையிலும் ஊடகங்கள் என்னை தொடர்பாக பல கேள்விகளை கேட்டவர்கள் என்ற அடிப்படையிலும் நான் இது தொடர்பாக ஊடகங்களுடன் பேசியிருக்கின்றேன். ஊடகங்களுக்கு நிலைமையை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அது பிபிசி உட்பட பல ஊடகங்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தன. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய ஊடகங்கள். அந்த ஊடகங்களுக்கு நான் ஒரு கூட்டமைப்புடைய பேச்சாளர் என்ற அடிப்படையில் அதற்கான பதிலை கூறியிருக்கின்றேன். நிச்சயமாக திரு சம்பந்தன் அவர்களுக்கும் தெரியும், இதற்காக தமிழ் மக்களுக்கு இது தொடர்பான ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சமயம், மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்துக்கள் போவது என்பது நிச்சயமாக தேர்தலையும் பாதிக்கும். ஆகவே அந்த வகையில் அவர்கள் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் அவருக்கு தெரியும், கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் இது தொடர்பாக இன்னும் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. ஆகவே நான் நம்புகின்றேன் மிக விரைவில் கூட்டமைப்பில் வரக்கூடிய கூட்டங்களில் இது தொடர்பாக சில சமயங்கள் கேள்விகள் எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கிறேன்.